முக்கிய செய்திகள். பால் விலை மற்றும் பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து நாளை மறுநாள் கேப்டன் விஜயகாந்த் உண்ணாவிரத போராட்டம். மாவட்ட தலைநகரங்களில் தேமுதிகவினர் உண்ணாவிரதம். சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு நீதிமன்றத்தில் ஜெயலலிதா இன்று ஆஜர். தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள 500க்கும் மேற்பட்ட கேள்விகள். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டம். மக்கள் நல பணியாளர்களை இன்று காலைக்குள் பணியில் சேர்க்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வணக்கம். விரிவான செய்திகள். பால் விலை மற்றும் பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து வருகிற 24ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக கேப்டன் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களை வாட்டி வதைக்கின்ற பால் மற்றும் பேருந்து கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தேமுதிக சார்பில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகம் முன்பாக தமது தலைமையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இதேபோல் தமிழகத்தின் ஒருங்கிணைந்த மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு கழக முன்னணியினர் தலைமையில் வரும் 24ஆம் தேதி காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் கேப்டன் அறிவித்துள்ளார். இந்த போராட்டம் வெற்றியடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொள்ளுமாறு கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் தனி நீதிமன்றத்தில் இன்று ஜெயலலிதா மீண்டும் ஆஜராக உள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் முதல்வர் ஜெயலலிதா கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்ற திட்டவட்டமாக தெரிவித்ததை அடுத்து பெங்களூர் தனி நீதிமன்றத்தில் கடந்த மாதம் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் ஆஜரானார். நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த ஜெயலலிதா 24 கார்கள் புடைசூழ மாநாட்டிற்கு செல்வது போல் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்றது பெங்களூர் வாசிகளை வியப்பிலும் திகைப்பிலும் ஆழ்த்தியது. அவரது வருகையை முன்னிட்டு பெங்களூரில் பல மணி நேரம் பல இடங்களில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. பாதுகாப்பு காரணங்களை காட்டி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததால் அப்பகுதி மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளானார்கள். நீதிமன்றத்தில் ஜெயலலிதாவிடம் மொத்தம் 500க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டன. இதன் பின்னர் விசாரணை நவம்பர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்க அனுமதிக்குமாறு ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் இந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி இன்று ஜெயலலிதா மீண்டும் பெங்களூர் தனி நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார். ஜெயலலிதாவிடம் கேட்பதற்காக 500க்கும் மேற்பட்ட கேள்விகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி ஜெயலலிதா ஆஜராவாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் கூறுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சுமார் 14 ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக பலமுறை சம்மன் அனுப்பியும் வாய்தா மேல் வாய்தா வாங்கி நீதிமன்றத்தில் ஆஜராவதை தவிர்த்து வந்த ஜெயலலிதா தனி நீதிமன்றத்தில் ஆஜராகியே தீர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டதை தொடர்ந்து தற்போது நேரில் விசாரணைக்கு ஆஜராகி வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு நிதியுதவி செய்தால்தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்று சொல்லியா ஜெயலலிதா தேர்தலில் வாக்கு சேகரித்தார் என்று தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் கேள்விக்கு கேப்டன் பதில் என்ற நிகழ்ச்சிக்கு கேப்டன் விஜயகாந்த் பதில் அளித்துள்ளார். இதில் ஆட்சி அமைத்து 6 மாதத்தில் பால் மற்றும் பஸ் கட்டண உயர்வு அன்றாட கூலி வேலைக்கு செல்லும் அடித்தட்டு மக்களை பாதிக்கும் என்றும் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் கூடுதல் வருமானத்திற்கு வழி தேடாமல் திடீரென்று கட்டண உயர்வை நள்ளிரவு முதல் உடனடியாக அமல்படுத்தியது கொரில்லா தாக்குதல் போன்றது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் கேப்டன் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். விலைவாசி ஏற்றத்தால் மக்கள் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. அந்த விலைவாசி ஏற்றம் பாதிச்சிருக்க இந்த நேரத்தில் இப்படி ஒரு விலைவாசி உயர்வை திரும்பவும் கொடுக்குறீங்க. இதனால் நடுத்தர மக்களும் ஏழைகளும் பரம ஏழைகளும் ஏன் இன்னும் சொல்லப்போனால் வறுமை கோடு கீழே உள்ள ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த விலையேற்றத்தை சொல்கிற அரசாங்கம் என்னைக்காவது தனி மனித வருமானத்தை பற்றி பேசியிருக்காங்களா? இந்த கட்டண உயர்வு
ஏழை நடுத்தர மக்கள் பரம ஏழைகளுக்கு விரோதமாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கிறேன். நம்ம சினிமாலையும் பேப்பர்லேயும் கொரில்லா தாக்குதல் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். அதான் கேள்விப்பட்டிருக்கோம், படித்து பார்த்துருக்கோம், பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த கொரில்லா தாக்குதலில் இப்போ நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? மத்திய அரசு ராத்திரியில் தான் விலையேற்றுறாங்க பெட்ரோல் டீசல்னாலும், மாநில அரசும் பால் விலையும் பஸ் விலையினாலும் ராத்திரிலாம் ஏற்றுறாங்க. இதுதான் கொரில்லா தாக்குதல். திடீர்னு ஒரு அறிக்கையில் வந்து ராத்திரியோட ராத்திரி ஏற்றட்டும், உடனே நீங்கள் விலை கொடுங்க, உடனே நீங்கள் இறங்குங்கன்னு சொல்கிறாங்களே, இதுதான் தப்புங்க. முதல்வரின் பாதுகாப்பு என்ற பெயரில் ஆடம்பர செலவுகளை குறைத்தாலே மக்களுக்கு நல்ல திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு எந்த உதவியும் செய்யாததால் தான் பேருந்து கட்டணம் மற்றும் பால் விலையை உயர்த்தியதாக கூறிய முதல்வரின் கருத்துக்கு பதிலளித்த அவர், மத்திய அரசு உதவி செய்தால்தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்று சொல்லும் முதல்வர் தேர்தல் நேரத்தில் இதனை சொல்லியா வாக்கு சேகரித்தார் என்றும் கேள்வி எழுப்பினார். இப்போ நடந்ததே 2011 தேர்தல். அந்த தேர்தலில் இன்னைக்கு இருக்கிற தமிழக முதலமைச்சர் அதாவது ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசு உதவி பண்ணாதான் எனது தேர்தல் அறிக்கையில் சொன்ன எல்லாத்தையும் உதவி பண்ணுவேன், தருவேன்னு மக்களுக்கு தருவேன்னு சொல்லலை. ஆக இன்னைக்கு மத்திய அரசு குறை கூறுறது மாபெரும் முட்டாள்தனம், சொல்லக்கூடாது. அதே மாதிரி மத்திய அமைச்சர் மத்திய அரசு வந்து நிதி கொடுக்கல. எந்த மாதிரி நிதி கொடுக்கல? கப்பல் துறை மந்திரி, அதே கப்பல் துறை மந்திரி ஜி.கே. வாசன் சொல்லியிருக்காரு, எல்லா நிதியும் கொடுத்தோம், அதை விட 3000 கோடி ரூபாய், சுமார் 3000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோன்னு சொல்றாங்க. ஆக இதை வந்து நீங்க சொல்லிக்கிட்டு யாரையோ விட்டு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட, நான் என்ன சொல்றேன், மந்திரி தான் அவர் சொன்னா போதும். இருந்தால் கூட இந்த நாட்டில் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் சொல்லியிருக்கணும், திட்டக்குழு கமிஷனர் தலைவர் மாண்டே சிங் அலுவாலியா சொல்லியிருக்கணும், நீதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி சொன்னால் நிச்சயமா மக்களுக்கு புரியும். மக்கள் நல பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டது நியாயமா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர், 13,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை பணி நீக்கம் செய்தது மனிதாபமானமற்ற செயல் என்றும், அதில் யாரேனும் தவறு செய்தால் அவர்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமே தவிர ஒட்டுமொத்தமாக பணி நீக்கம் செய்வது சரியல்ல என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார். மக்கள் நல பணியாளர்கள் 13,000 பேரையும் ஒரே நேரத்தில் வேலையை விட்டு எடுக்க வேண்டாம். சட்டசபையில் கூட எங்க கட்சியை சேர்ந்தவங்க யாரு தப்பு பண்றாங்களோ அவங்க நீக்கிட்டு வேற ஒருத்தவங்களை வேற யாரையாவது சேருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எந்தெந்த பைகளை யாரு தப்பு பண்றாங்களோ அவங்களை நீக்கிட்டு வேறவங்களை சேருங்க. அக்கா மக்கள் நல பணியாளர்களை எல்லாத்தையும் தூக்கணுமே நான் சொல்லவும் கிடையாது, நாங்கள் சொல்லவும் கிடையாது. நீங்களாக ஏதோ ஒரு தப்பான ஒரு கற்பனை உருவாக்கிறாங்க. உடனே அந்த கட்சியில் இருக்கும்போது வேலையை போட்டாங்க, இந்த கட்சியில் இருக்கும்போது வேலையை போட்டாங்கன்னு நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. கூடங்குளம் பிரச்சனையில் மக்களின் பயத்தையும் அச்சத்தையும் நீக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை என்றும், அதை விட்டுவிட்டு அவர்களை மிரட்டி பணிய வைப்பதோ பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாள்வதோ கூடாது என்றும் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இப்போ கூடங்குளம் பகுதியில் பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப பயத்தில் இருக்காங்க. அந்த பயத்தை போக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை. அதைத்தான் நான் உண்ணாவிரத்தில் இருக்கும்போது சொன்னேன், மத்திய அரசு வந்து விளக்கம் சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்கள மிரட்டணுங்கிறதுக்காக எங்கேருந்து பணம் வந்துச்சு, அவங்கள பிரித்தாலும் சூழ்ச்சி பண்ணுறது, இதெல்லாம் தவறுங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் உண்டு பண்ணக்கூடாது. உண்மையிலே கூடங்குளத்தில் என்ன இருக்குது, கூடங்குளத்தோட மக்களோட பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வச்சுட்டு அப்புறம் எதையும் செய்யும். அவங்களுடைய பயத்தை முதல்ல போக்கு. ஆட்சியில் இருப்பவர்கள் செய்வதற்கு கடமைப்பட்டவர்கள் என்றும், எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டவர்கள் என்றும், மக்களின் கஷ்டங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு தேவையான போராட்டங்களை தேமுதிக நடத்தும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பரபரப்பான சூழலில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று துவங்குகிறது. வரலாறு காணாத விலைவாசி உயர்வு, கடுமையான பணவீக்கம் இந்த சூழ்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் மத்திய அரசிற்கு பல விதத்தில் நெருக்கடி கொடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. வலிமையான லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற கோரி நடந்த மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் கோஷம் எழுப்பியது போல் இந்த கூட்டத்தொடரில் கருப்பு பணம், விலைவாசி உயர்வு, கடுமையான பணவீக்கம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. மேலும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று விலைவாசி உயர்வு குறித்து ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவரவும் எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளனர். இதற்கிடையே ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்திற்கும் தொடர்பு இருப்பதாக ஆர். ராசா கூறியதைத் தொடர்ந்து மத்திய அரசிற்கு இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் நெருக்கடி கொடுக்க திட்டமிட்டுள்ளனர். இந்த கூட்டத்தொடரில் 316 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது.
இதற்கிடையே 2G விவகாரம் தொடர்பாக ப. சிதம்பரம் தனது பதவியை ராஜினாமா செய்யும் வரை நாடாளுமன்றத்தில் அமளியை ஏற்படுத்தவும் எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டம் பரபரப்பாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பணி நீக்கம் செய்யப்பட்ட சுமார் 13,000 மக்கள் நல பணியாளர்களை இன்று காலைக்குள் பணியில் சேர்க்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2006ஆம் வருடம் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு சுமார் 13,000 மக்கள் நல பணியாளர்களை நியமித்தது. இந்நிலையில் கடந்த வாரம் சுமார் 13,000 மக்கள் நல பணியாளர்களை பணிநீக்கம் செய்து அதிமுக அரசு உத்தரவிட்டது. தமிழக அரசின் இந்த உத்தரவு மக்கள் நல பணியாளர்களை நிலைகுலையச் செய்தது. இதைத் தொடர்ந்து மாவட்டம் தோறும் தமிழக அரசின் உத்தரவுக்கு எதிராக போராட்டம் நடந்து வருகிறது. இந்நிலையில் தமிழக அரசின் உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 11ஆம் தேதி இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இடைக்கால தடை உத்தரவுப்படி மக்கள் நல பணியாளர்கள் அனைவரையும் பணியில் சேர்க்காதது ஏன் என்று நீதிபதி சுகுணா கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர் சங்கத்தின் பதிவில் 29 பேர் மட்டுமே இருப்பதாக தெரிவித்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி இடைக்கால தடை உத்தரவை முழுமையாக அமல்படுத்தி இன்று காலைக்குள் மக்கள் நல பணியாளர்கள் அனைவரையும் பணியில் சேர்க்க அனுமதிக்குமாறு உத்தரவிட்டார். மேலும் பணியமர்த்தப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் எண்ணிக்கை குறித்த அறிக்கையை வரும் புதன்கிழமை நீதிமன்றத்தில் தமிழக அரசு அளிக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதி இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்க உத்தரவிட்டார். வருகிற 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும் அவ்வாறு பயன்படுத்தினால் அக்கட்சிகள் மீது வழக்கு தொடரப்படும் என்று அண்ணா ஹசாரே எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே தலைமையிலான ஊழலுக்கு எதிரான போராட்டம் நாடு முழுவதும் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் வலுவான லோக்பால் மசோதாவை கொண்டுவராவிட்டால் மத்திய அரசை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய போவதாக அண்ணா ஹசாரே அறிவித்திருந்தார். வலுவான லோக்பால் மசோதாவை கொண்டுவர நீண்ட காலமாக தயக்கம் காட்டி வந்த மத்திய அரசு ஹசாரேயின் இந்த கடும் எச்சரிக்கை காரணமாக இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த மசோதாவை கொண்டுவரும் முயற்சியில் இறங்கியுள்ளது. இந்நிலையில் வருகிற 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் தனது பெயரையோ புகைப்படத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்று அண்ணா ஹசாரே புதியதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவ்வாறு பயன்படுத்தும் அரசியல் கட்சிகள் மீது தேர்தல் கமிஷனிடம் புகார் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதை மீறும் அரசியல் கட்சிகள் மீது வழக்கும் தொடரப்படும் என்று அண்ணா ஹசாரே மிரட்டல் விடுத்துள்ளார். மிளகாய் பொடி தூவி பெட்ரோல் பங்க் ஊழியரிடம் 6 லட்சம் ரூபாய் கொள்ளை. வாணியம்பாடி அருகே நூதன கொள்ளையர்கள் கைவரிசை. $12,000 லிட்டர் டீசலுடன் லாரி டேங்கர் கவிழ்ந்து விபத்து. லாரி தீப்பிடிக்காததால் பெரும் விபத்து தவிப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.